ஹலோ, சொல்லுமா, கால் பண்ணியிருந்தேன். அதான்ப்பா லோனுக்காரங்க நேற்றுக்கே வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. ஆ நீங்களா கட்டி ஆகணும் லோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆ தம்பிக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஆ ஒரு 5000 இருந்தா அனுப்பிப்பா, எங்கள் இதில் வாங்கி சரிம்மா, அனுப்பிடுப்பா. நான் பசங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டு அமுச்சு விட்றேம்மா அமௌண்ட்டு. சரிம்மா. இந்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் டயல் செய்த எண் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஹலோ ஹலோ, அண்ணா, அமௌண்ட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஒரு 5000. சொல்கிறா. நேற்று வேற வீட்டுக்கு லோன்காரங்க வந்துட்டாங்க. அம்மா ஃபோன் பண்ணிச்சு காலையிலே. நானே பைக் இஎம்ஐ கட்டிட்டு பாப்பாவுக்கு காலேஜ் ஃபீஸ் ஒன்று கட்டிட்டேன்டா. ரூம் ரெண்ட்டு நேற்று தான் கொடுத்துட்டேன். என்கிட்ட இல்லைடா சுத்தமாக. நீ வேறு யார்ட்னா கேட்டு பார்க்குறியா? சரி, நான் வேறு யார்கிட்ட கேட்டு பார்க்குறேன். சரிண்ணா. சரி. சரி, உன்கிட்ட ஏதாவது அமௌண்ட் இருக்காடா? சரி இருடா, செக் பண்ணி பார்த்துட்டு அமுச்சு விட்றேன். சரிடா. ஹலோ அம்மா, நான் உனக்கு அமௌண்ட்டு அமுச்சு விட்டேம்மா. 5000 அமுச்சு விட்ருக்கேன். ஏடிஎம்லேருந்து காசு எடுத்து நாளைக்குள்ளே கட்டிடுமா? சரிம்மா, வச்சிட்றேன். சரி, பாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா, ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ரா. இதே நிலமையில தான்டா நானே இருந்தேன். அவங்கள்ட்ட ஃபோன் அடிக்கிறப்போ கையில் தான் காசு இருக்குது, அக்கௌண்ட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட ஃபோன் அடிப்பேன், அவங்க இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்போ தான் புரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம். உங்கள்கிட்டலாம் காசு இல்லாமலே இருக்கும் நமக்கு தரத்துக்கு தான் இவ்வளோ யோசிப்பாங்க. இங்கே ஒரு உதவின்னு கேட்டால் எல்லோரும் ஏதாவது ஒரு காரணத்தை தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் உதவி செய்ய மாட்டாங்க.